الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن اتبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. أما بعد. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி அவன் விரும்பும் முறையில் அதில் வாழ்ந்து அவனது பொருத்தத்தை பெற்ற நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த வாரம் இஸ்லாத்தில் உள்ள பொதுவான 5 நோக்கங்களுள் ஒரு நோக்கத்தை பற்றி சுருக்கமாக தான் சொல்ல வேண்டும். சுருக்கமாக பேசி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். இந்த ஷரியாவை பொறுத்தவரையில் பொதுவான நோக்கங்கள், குறிப்பான நோக்கங்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் மகாசிது ஷரியா அல் ஆம்மா, இஸ்லாத்துடைய ஷரியாவுடைய பொது நோக்கங்கள் என்று பார்த்தால் குறிப்பாக 5 விடயங்கள் அடங்கும். இஸ்லாத்துடைய சட்ட வாக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஷரியாவை, அது அகீதாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல் என்ற அந்த பெரிய வட்டம் அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்வியல், மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, முஆஷராத் என்று சொல்வோம், அதனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஜினாயாத், அதுவும் ஒரு மிக பெரும் ஒரு தனி தலைப்பு அல்லது ஒரு பாபு, ஜினாயாத், குற்றவியல். இப்படி இஸ்லாத்துடைய ஷரியாவுடைய எந்த ஒரு துறையை எடுத்தாலும் குறிப்பாக இந்த 5ஐ அடிப்படையாக கொண்டுதான் ஷாரியா, அல்லாஹ் அல்லது அவனது தூதர் மூலம் வந்த அந்த வஹி அமைந்திருக்கும். அதனால் அப்படின்ற ஒரு கேள்வி வரும், சடைவாகி விடக்கூடாது என்ற நுணுக்கமாக பேச விரும்பல. மகாசித் ஹாசா என்ற ஒன்று இருக்குமே என்று வரும். அப்படியும் இருக்குது. அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, அதுவும் மார்க்கத்துக்குள் தான் நிற்கும். அது வேற ஒரு சப்ஜெக்டாக போய்விடும். இப்போ இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்டத்தை எடுத்தாலும் நான் சொன்னது போன்று பிரதான 5 விடயங்களை சுட்டி காட்டினேன். எதுவாக இருந்தாலும் இந்த 5ஐயும் அடிப்படையாக கொண்டுதான் அல்லது இதனோடு சம்பந்தப்பட்டு தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இது இஸ்லாம் ஒரு மிக அற்புதமான மார்க்கம் என்பதை விளக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் ஒன்று. ஒரு வகுப்பிலிருந்து படித்தா தான் அது எந்தளவு இன்ட்ரெஸ்டானது, எந்தளவு ஆழமானதுங்கிறது விளங்கும். இது ஒரு பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் சும்மா மேலோட்டமாக தான் நீங்கள் இந்த விஷயங்களை பேசுகிறேன். அப்படி பார்க்கின்ற போது இந்த பொது 5 நோக்கங்களில் முதன்மைப்படுத்தப்படுவது ஹிஃப்துத்தீன், மார்க்கத்தை பாதுகாத்தல். 2வது ஹிஃப்துன் நஃப்ஸ், உயிரை பாதுகாத்தல். 3வது ஹிஃப்துல் அக்ல், புத்தியை பாதுகாத்தல். 4வது ஹிஃப்துன் நஸ்ல் அல்லது ஹிஃப்துல் இர்த், மானம் அல்லது சந்ததி. 2க்கும் மாறி மாறி சில குத்துபுல் உசூலில் பேசியிருப்பாங்க. அதாவது சந்ததியை பாதுகாப்பது அல்லது மானம், 2க்கும் நேரடி தொடர்பு இருக்குது. ஹிஃப்துன் நஸ்ல் அல்லது இர்த். 5வது ஹிஃப்துல் மால், பொருளாதாரத்தை பாதுகாப்பது. இந்த 5ஐயும் அடிப்படையாக கொண்டது தான் மகாசிது ஷரியா. நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவும் ஒரு ஒரு நுணுக்கமான, அதே சந்தர்ப்பத்தில் மிகவும் சுவாரஸ்யமான, ஆழமான ஒரு விஷயம். உசூல் இஸ்லாத்துடைய அடிப்படையோடு சம்பந்தப்பட்டது. கட்டாயம் ஒரு முஸ்லீமும் மேலோட்டமாகவாவது இதை புரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளோட மார்க்கம் எந்தளவு ஆழமானது, எந்தளவு நுட்பமானது என்பதை நாமும் விளங்க முடியும். அதில் நாம் ஆழமாக இருப்பதற்கு உதவக்கூடிய முக்கியமான விடயங்கள் இதுவும் ஒன்று. அந்த வகையில் 3வது நான் சொல்லிக்கொண்டு வந்ததில் 3வது விடயம் என்ன ஞாபகமிக்க யாருக்காவது? 5 மக்சதுகள் 5ல் 3வது நான் என்ன சொன்னேன்? யாராவது சொல்கிறீங்களா?
முதலாவது சொன்னேன் ஹிஃப்துத்தீன், மார்க்கத்தை பாதுகாத்தல். இரண்டாவது உயிரை பாதுகாத்தல். மூன்றாவது இல்லை மானம் சொன்னேன், ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நான்காவது தான் சொன்னேன் மானம் அல்லது சந்ததி, ஹிஃப்துல் நஃப்ஸில் ஹிஃப்துல் இர்த். ஐந்தாவது சொன்னேன் ஹிஃப்துல் மால். மூன்றாவது சொன்னேன், மூன்றாவது பற்றி இங்கே பேசுனதுக்காக தான் மூன்றாவது என்னென்னு கேட்குறது. ஹிஃப்துல் அக்ல், புத்தியை பாதுகாத்தல். இந்த ஓர்டர் தான் பெரும்பாலான நூல்கள் இதை பற்றி பேசியிருக்கு. மகாசிது ஷரியா, இஸ்லாத்துடைய பொது நலன்கள், பொது அடிப்படைகள், இந்த விஷயங்களுக்கு போனால் பெரும்பாலான எந்த நூலுக்கு போனாலும் மூன்றாவது மார்க்கம், உயிர், இதற்கு அடுத்ததாக புத்தியை பற்றி தான் பேசியிருக்கும். அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமானது. அதாவது மார்க்கம் ஏன் முதன்மைப்படுத்தப்படுகிறது? ஃபில் மர்த்தபத்தில் ஊலா, ஏன் தீன் முதலாவதில் வருது என்றால், இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடு முழுக்க இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா உண்டாக்கி இருக்கிறான். கான் அல்லாஹு வலா ஷை, எதுவுமே இருக்கவில்லை, அல்லாஹ் மாத்திரம் இருந்தான். பிறகு எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது என்பதை பற்றியெல்லாம் அல் குர்ஆன் பேசுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறாங்க. இப்போ அறிவியல் அதை இன்னும் உறுதிப்படுத்தலையோ நாம் குர்ஆன் சுன்னா சொல்வதைத்தான் நம்புவோம். இதுதான் நமது கொள்கை. இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடு அனைத்துமே அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும், அவனது மார்க்கம் உலகில் நிலைநாட்டப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்திற்கு பொருந்தும். சரிதான்? இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்துவிட்டு நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஏற்பாடுகள், அதுதான் யதார்த்தம். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்கிறது, இன்டர்நெட் வசதியோட நிறைய அறிவியல் விஷயங்களை சர்வசாதாரணமாக விளங்கிக் கொள்ள முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்கள் இது ஒன்று. இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடு அனைத்தும் அல்லாஹு தாலா சும்மா செய்யலையே. அவனது மார்க்கம் உலகிலே நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லாஹ் அவன் விரும்புகின்றவாறு வணங்கப்பட வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே முதல் மக்சதுங்கிறது ஹிஃப்துத்தீன், முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும். அது சொந்த உயிராக இருக்கலாம், பிறருடைய உயிராக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி விரிவான தலைப்புகள். இரண்டாவது இரண்டாவது குறிக்கோள் உயிரை பாதுகாத்தல். அது நமது உயிரோ மற்றவர்களுடைய உயிரோ. ஏன் உயிரை பாதுகாக்கிறது? இந்த உடல் தான் ஒரு பாத்திரம் போன்று இருக்கின்றது. அது அப்படியே ஏனைய உறுப்புகள், புத்தி அனைத்தையுமே அப்படியே உள்ளடக்கிய ஒன்று. அந்த உயிர் இருந்தால்தான் மனிதனால் மற்றதெல்லாம் செய்ய முடியும். ஆகவே மார்க்கத்திற்கு அடுத்த இரண்டாவது பிரதானமான பொதுவான இஸ்லாத்துடைய நோக்கங்கள் ஒன்றாக வருவது ஹிஃப்துன் நஃப்ஸ். மூன்றாவது ஹிஃப்துல் அக்ல், புத்தியை பாதுகாப்பது. சரி, நாம் இதோட மாத்திரம் நிறுத்திக்கொள்வோம். புத்தியை பாதுகாத்தல் என்பது இஸ்லாத்துடைய பொதுவான விரிவான 5 நோக்கங்களில் ஏன் மூன்றாவது நிலைப்படுத்தப்படுகின்றது என்றால், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறாங்க. நம்ம சூரத்துல் இஸ்ராவில் ஓதக்கூடிய வசனம், அல்லாஹு தாலா எவ்வளோ விஷயங்களை படைச்சிருக்கிறான். அதில் அல்லாஹ் மனித படைப்பை பற்றி சொல்கின்ற போது, ஆதமுடைய மக்களை நிச்சயமாக நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அவர்களை சுமக்கின்றோம். போக்குவரத்து வசதி அல்லாஹ் சொல்கிறான். ஆகாயத்தை அப்போ சொல்லியிருந்தால் பலருக்கு புரிஞ்சிருக்காது. இன்றைக்கு மனிதன் ஆகாயத்திலையும் பறக்கிறான், ஏன் சந்திரனிலையும் போயிட்டு வாரான். وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات, நல்லவற்றில் இருந்து அவர்களுக்கு உண்ண கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا, நாம் படைத்தவற்றில் அதிகமானவற்றை விட மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை கொண்டு சிறப்பு? மனிதனுடைய பலமே இந்த மூளை தான். மனிதனுடைய பலமே இந்த மூளை தான். இதை நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் முதல் நம்முடைய விளக்கத்துக்கு போகும் முதல் இமாம் குர்துபி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பெரிய ஒரு அழகான விளக்கம். சின்ன சின்ன விஷயங்களை நான் தொட்டு சொல்கிறேன், நீண்ட விளக்கத்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஒஃபத்தல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்தவற்றில் அதிகமானவற்றை விட மனிதர்களை சிறப்பாக்கி இருக்கிறோம். அப்போ இந்த தஃதீல், இந்த சிறப்பு எதை கொண்டு கிடைக்குது என்றால், இன்னமா கான பில் அக்ல், இந்த புத்தியின் மூலம்தான். புத்தி இருப்பதனால்தான் இவ்வளோ ஒரு சிறப்பு மனித சமுதாயத்திற்கு. அது புத்தியை பொறுத்த வரையில் புத்தியின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை விளங்க முடிகின்றது, அவனது அருட்கொடையை அடைய முடிகின்றது,
அவனது தூதர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை விளங்க முடிகின்றது. இப்படி விரிவாக சொல்லிக்கொண்டு போகிறாங்க. சொல்லிக்கொண்டு வந்து அதன் தொடர்ச்சியில் சொல்கிறாங்க, அதாவது மார்க்கம் ஷரியா என்பது ஷம்ஸை போன்றது, சூரியனை போன்றது. சூரியன் எல்லாருக்குமே விளங்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு குருடனால் சூரியனை பார்க்க முடியாது. மனிதனுடைய புத்தி என்பது கண் பார்வை போன்றது. புத்தி சரியாக இருந்தால் புத்தியின் மூலமாக ஷரியாவை விளங்க முடியும். அந்த அளவுக்கு இந்த புத்தி மிகவும் முக்கியமானது. சரிதான். இன்றைக்கு அல்லாஹு தாலா சொல்கிறத போல மனிதன் போக்குவரத்துலையா இருக்கலாம். அந்த உலகத்தை கௌரவமாக அனுபவிப்பது மனிதனை போன்று வேறு யாரும் கிடையாது. அது பிரயாணம் செய்கிற முறையாக இருக்கலாம், உண்கின்ற முறையாக இருக்கலாம், உடுக்கின்ற முறையாக இருக்கலாம். எவ்வளோ பிரமாண்டமான ஒன்றையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு புத்தியின் மூலமாகத்தான் கொடுத்திருக்கிறான். பழைய காலத்தில் இருந்தாலும் சரி, இன்றாக இருந்தாலும் சரி. நான் கிட்டத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் பேட்டி ஒன்றை பார்த்தேன் தமிழில். மனிதன் எந்த அளவுக்கு புத்தியில் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறான் என்றால், ஆனால் கவலை என்னென்றா, இவ்வளவெல்லாம் சவால் விடக்கூடிய மனிதன் நாளுக்கு நாள் டெக்னாலஜியில் போட்டி, உருவாக்குறதுலேயும் போட்டி, அழிக்கிறதுலேயும் போட்டி. உருவாக்குறதை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை, அழிக்கிறதுல கேட்குறதுக்கு திகில் ஊட்டக்கூடிய ஒரு செய்தி பலர் கேட்டிருப்பீங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் தான் சொல்கிறார் தமிழ் மீடியா ஒன்றில், உலகத்தில் உள்ள அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இவைகளுடைய மொத்த அணு ஆயுதத்தையும் எடுத்தால் இந்த உலகத்தை 57 தடவை அதன் மூலமாக அழிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ், 57 தடவை. அப்போ அதை கேட்குறோன்னே நமக்கே மெய்சில் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்த அணு ஆயுதமும் இன்று உலகத்தில் கையிருப்பில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்து 57 தடவை இந்த உலகத்தை அழிக்க முடியும் என்றால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன். மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புத்தியை வைத்து மனிதன் உருவாக்கிய விடயம் இது. அப்போ இந்த புத்தியை வைத்து தான் மனிதனுடைய இவ்வளவு கூத்துக்களும் இவ்வளவு அடாவடித்தனங்களும் அதே போன்று நல்ல விடயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆக மதிப்புக்குரிய சகோதரிகளே, இவ்வளவு முக்கியமான ஒன்று இந்த புத்தியாக இருக்கும்போதும் இதை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. இதைத்தான் நான் நீங்கள் பேச விரும்புகிறேன். ஆகவே அறிஞர்கள் சொல்கின்ற போது மின் அவுஜபில் வாஜிபாத், சில விஷயங்கள் கடமை, சில விடயங்கள் கடமையிலும் மிக கடமையான ஒன்றாக இருக்கும். கடமையில் மிக கடமையான ஒன்று ஹிஃப்துல் உகூல், இந்த புத்தியை பாதுகாக்கிறது. புத்தியை எப்படி பாதுகாக்கலாம்? புத்தியை பாதுகாக்கிறேன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குரிய வாழ்க்கை முறைமையை தந்தவன் அல்லாஹ். அந்த முறைமையை பின்பற்றுகின்ற போதுதான் மனித குலம் சரியான முறையில் பயணிக்கும். அதில் அங்கங்கே குறைகள் வருகின்ற போது அங்கங்கே குறைகள் தான் வரும். புத்தியை பாதுகாப்பதற்கு பல விடயங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒன்று அத்தலீம், அத்தஅல்லும், கல்வியை பகிர்வது, கல்வியை அடைகிறது. எந்த அளவுக்கு மனிதன் கல்வியில் முன்னேறுகின்றானோ அந்த அளவுக்கு தனது புத்தியை அவனால் பாதுகாக்க முடிகின்றது. கல்வி என்கின்ற போது இஸ்லாம் பொதுவாக சொல்கின்றது, தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். சிலர் முஸ்லிமா என்பதையும் சேர்த்துக்கொள்வாங்க. முஸ்லிமான ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கல்வியை தேடுவது கடமை என்று பாடசாலை ப்ரோக்ராம்களில் பிள்ளையெல்லாம் பேசும். ஆனால் ஹதீஸ்களில் போய் பார்த்தா சஹீஹான ஹதீஸ்கள், அந்த ஹதீஸுடைய தரத்தில் சஹீஹ் என்று சொல்லக்கூடிய தரத்தில் முஸ்லிமா இந்த பெண் என்ற வார்த்தை இல்லாமல் ஆண்களை குறிக்கக்கூடிய வார்த்தையோடு தான் வரும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், முஸ்லிமான ஒவ்வொருவர் மீதும் கல்வியை தேடுவது கடமை. அப்போ அந்த முஸ்லீம் என்ற சொல்லுக்கு ஆண்கள் குறிப்பிடப்பட்டாலும் பெண்கள் தானாக வந்து விடுவார்கள். ஏன்னா குர்ஆனில் நிறைய இடங்களில் விசுவாசிகளே தொழுங்கள் என்று ஆண்களை நோக்கி சொல்வது போன்று இருக்கும். அதற்கு கீழ் பெண்களும் வருவார்கள். இது பொதுவான ஒரு நியதி என்கிறது தெளிவான விஷயம். அப்போ இஸ்லாம் ஏன் கல்வியை தேடுவதை கடமையாக்குகிறது என்றால், கல்வி மூலமாக புத்தி பாதுகாக்கப்படுகின்றது. எந்த மனிதனிடம் போதிய கல்வி இல்லையோ, குறிப்பாக அடிப்படையை பற்றிய தெளிவில்லையோ, தேவையில்லாத சந்தேகங்களுக்கு அடிமையாகிடுவான். தேவையில்லாத அதாவது தவறான சிந்தனை போக்குகளுக்கு அவன் அடிமையாகி தன்னையும் கெடுத்து கொண்டு தன்னையும் அழிவில் ஆழ்த்தி கொண்டு தனக்கு கீழுள்ளவர்களையும் அழிவில் ஆழ்த்தக்கூடிய பரிதாப நிலை உருவாகும். அது எதிலையாக இருந்தாலும் சரி, அகைதாவிலையாக இருந்தாலும் சரி, இபாதத்துக்கள்லையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, சமூகம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய மிக மோசமான அமைப்புகள் உருவானதற்கு காரணமே
பல அடிப்படை காரணங்களில் ஒன்று, அதை ஸ்தாபித்தவர்கள் அல்லது ஸ்தாபிக்க தூண்டப்பட்டவர்களிடம் போதிய அடிப்படை அறிவு கூட சரியான முறையில் இல்லாமல் இருந்தது தான் காரணம். இதுக்கெல்லாம் நான் உதாரணம் சொல்ல விரும்பலை. அண்மை காலங்களிலையும் தோன்றி இன்று வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன அமைப்புகளாக இயங்கிக் கொண்டு இவர்களால் இஸ்லாத்திற்கு மிக பெருமிடர், இஸ்லாத்துடைய எதிரிகளை அழிக்கின்றோம் என்ற பெயரில் இவர்கள் தோன்றினாலும் இவர்களால் இஸ்லாத்திற்கு தான் பல மடங்கு முஸ்லீம்களுக்கு தான் பல மடங்கு அநீதிகள், அநியாயங்கள், அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தால் போதிய இஸ்லாமிய அறிவு இருக்காது. பட்டம் பெற்றிருப்பார்கள். ஒரு கல்வியை எப்படி தேட வேண்டும், எப்படியான முறைமையில் கல்வியை பெற்றால் அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்கும் என்ற போதிய அறிவு இல்லாமல் வரும் தோற்றத்தை வைத்து பொதுமக்களை ஏமாற்றி பல உலகிலே மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இது சமகால நிகழ்வு. இதை வரலாறு நடிகளும் இதுதான் உண்மை. அப்போ பயனுள்ள கல்வி, அது ஷரியாவாக இருக்கலாம், ஷரியாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். பயனுள்ள கல்வி என்பது மனிதனுடைய புத்தியை பாதுகாப்பதற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. அதனால தான் இஸ்லாம் கல்வியை தேடுதலை கடமையாக்கி இருக்கின்றது. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இதற்கு நேர் மாற்றமாக பார்த்தால், புத்தியை பாதுகாக்கிறது எந்த அளவு கடமையோ, அப்போ புத்தியை பாதுகாக்கிறது என்றால் அதற்கு தீனி கொடுக்க வேண்டும். அதனால் அறிஞர்கள் சொல்லுவாங்க, உடலுக்கு எந்த அளவிற்கு உணவு நீர் முக்கியமோ அதே போன்று சற்றும் குறைவில்லாமல் ஒரு மனிதனை பொறுத்தவரையில், வயது வந்த ஒரு பருவமை அடைந்த கிரகிக்கக்கூடிய நிலையிலுள்ள ஒரு மனிதனை பொறுத்தவரையில் போதிய அறிவு என்பது மிக முக்கியமானது. உடலுக்கு நீர் எப்படி முக்கியமோ, உணவு எப்படி முக்கியமோ, அதுபோன்று போதிய கல்வி உள்ளவனாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இருப்பது மிக முக்கியமான ஒன்று. இல்லாட்டி அந்த வாழ்க்கையில் சரியான ஒரு பேலன்ஸ் இருக்காது. போதிய அறிவு தொழுகை இல்லாட்டி தொழுகையாக இருக்காது. போதிய அறிவு அல்லாஹ்வை பற்றி, தூதரை பற்றி இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவ்வளவோ தப்புக்களை மனிதன் செய்து விடுகின்றான். நேர்ச்சியை பற்றி தெரியாது, உள்ளம் சார்ந்த வணக்கங்களை பற்றி தெரியாது, அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டிய விடயங்கள் தெரியாது. அப்போ நாளைக்கு இவர் ஒரு பதவியில் வரக்குள்ள கை வைக்கக்கூடாத இடங்களெல்லாம் கை வைத்து விடுவார். பிறகு பார்த்துக்கலாம் தானே. போதிய அறிவில்லை, பேர் முஸ்லீமாக இருக்கும், ஆனால் செய்கிற வேலை முழுக்க இஸ்லாத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்காது. படித்திருப்பார், ஆனால் எதை ஆரம்பத்தில் படிக்க வேண்டுமோ அதை படித்திருக்க மாட்டார். அப்போ வழி தவறி போய்விடுகின்றார். ஆகவே உடலுக்கு எப்படி நீர் உணவு அவசியமோ அதை விட சற்றும் குறைவில்லாமல் என்னென்ன அறிவுகளை அடைவதால் ஒரு மனிதன் தன்னை ஒரு முஸ்லீமாகவும் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பயனுள்ள நல்ல மனிதனாகவும் இந்த உலகிலே தக்க வைத்து கொள்ள முடியுமோ அத்தனையும் பெறுவது அவசியம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் இது புத்தியை பாதுகாக்கிறது. மறுபுறம் புத்தியை எதெல்லாம் கெடுத்து விடுமோ, முற்றாக போக்கி விடுமோ, அல்லது புத்தியில் தாக்கத்தை உண்டாக்குமோ அத்தனையுமே இஸ்லாம் தடுக்கிறது, ஹராமாக்குன்றது. மிக ஆதாரபூர்வமான தெளிவான எவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குது. குல்லு ஷராபின் அஸ்கர் ஃபஹுவ ஹராம். போதையை உண்டாக்கக்கூடிய ஒவ்வொரு குடிபானம், அது என்ன பெயரில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், மதுபானம் என்று இருக்கலாம், வேறு எந்த பெயரில் இருக்கலாம், என்னதான் அதற்கு ஒட்டப்பட்டும் இருக்கலாம், எங்கு தான் தரப்படலாம், அது முக்கியமல்ல. இஸ்கார், போதை ஊட்டல் என்ற ஒரு தன்மை வந்து விட்டாலே அது ஹராம் தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கூடுதலாக குடித்தால் போதை உண்டாக்குன்றது என்றால் கொஞ்சம் குடித்தாலும் அது ஹராம் தான். இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது, பறந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கொஞ்சம் குடித்து பார்ப்போம்னு குடிக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா கொஞ்சம் குடித்தா பேலன்ஸ் ஆகிக்கலாம் என்று இதை சிலரை கெடுக்கிறதே நண்பர்கள் தான். மிக மோசமான மிக பாரதூரமான பாவம். அதில் விளைவு என்ன, எந்த அளவுக்கு சபித்து ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன என்பதை பற்றி இந்த உரையின் இன்ஷா அல்லாஹ் கடைசி 2 நிமிடங்களில் அந்த ஹதீஸ்களில் விரிவாக சொல்லாவிட்டாலும் அந்த ஹதீஸ்களில் வந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ குல்லு ஷராபின் அஸ்கர் ஃபஹுவ ஹராம், இதெல்லாம் ஹதீஸ். போதையை உண்டாக்கக்கூடிய ஒவ்வொரு குடிபானமும் ஹராம். அது போதையை உண்டாக்கக்கூடியதென்றால் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக குடிக்கின்ற போது போதை வந்தாலும் சரி, கொஞ்சமாக குடிக்கின்ற போது போதை வந்தாலும் சரி. சிலது கொஞ்சமாக சற்று குறைத்து குடித்தால் போதை உண்டாக்காது, கூடுதலாக குடித்தால் போதை உண்டாக்கும் என்றால் அதுவும் தெளிவான மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு ஹராம்ங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மற்றொரு சஹீஹான ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லு ஹம்ரின் முஸ்கிர் ஒ குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹம்ர் அஃப்வன், போதையை உண்டாக்கக்கூடிய அனைத்துமே அது மதுபானம் தான். மதுபானம்ங்கிறது இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கணும்ன்ற ஒரு மரபு இஸ்லாத்தில் இல்லை. போதையை உண்டாக்கக்கூடிய என்ன பானமாக இருந்தாலும்
அது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் சரி. அன்றைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், ஜெயிலில் ஸ்ரீலங்கா ஒருத்தர் செஞ்ச வேலை என்னமோ ஒன்றை போட்டு சம்மந்தமில்லாத ஒன்றை போட்டு போதையை உண்டாக்கியிருக்கிறார். தெரிஞ்சிருக்கும் பலருக்கு, நான் இங்கே விரிவாக சொல்ல விரும்பலை, நாம் தப்புக்கு காரணமாகிடக்கூடாது. போதையை உண்டாக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹம்ர், இது ஹதீஸ். குல்லு முஸ்கிரின், போதையை ஊட்டக்கூடிய அனைத்துமே ஹராம், அது ஹராமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது பான வடிவில் இருந்தால் இதை விட மோசமான, இது இஸ்கார் என்று சொல்லுவோம். போதை வரும், வந்துட்டு போயிடும், மிக பெரும் பாவம். விளங்கப்படுத்தவே ஒரு தேவையில்லாத விடயம். ஆல்கஹால் பாவிக்கிறார்கள், போதை இதை பாவிக்கிறார்கள், அவங்களோட உடம்பு எந்தளவு காலடை போக்கில் மோசமாகுது என்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் எந்த பயனும் இல்லை. அதில் அடையக்கூடிய ஒரு பயனண்டா அதையும் குர்ஆன் சொல்லுது. என்னது? அதாவது இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, மதுவையும் மற்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய தீங்கு அக்பரு மின் நஃபிஹிமா, அதனால் கிடைக்கக்கூடிய பயனை விட மிகவும் பாரதூரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் யதார்த்தமும் கூட. கொஞ்ச நேரம் இன்பம் கிடைக்கும், ஏதோ ஒரு மனிதன் கவலையை மறக்கலாம், ஒரு சின்ன பெயினை போக்குறதுக்கு ஒரு இனிப்பாக இருக்கும். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அது சற்று நேரத்தில் போயிடும், அது நிலைக்காது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் மிக மோசமானது, மிகவும் மோசமான பாவமும் தான். அது எப்பேற்பட்ட பாவம்ங்கிறத இந்த உரையின் கடைசியில் சொல்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் அதனால் உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் அது நான் சொல்ல தேவையில்லை, சில வைத்தியர்கள் சொன்னதை நான் பேச்சுடைய இறுதியில் சொல்கிறேன். இது பானம் சம்பந்தப்பட்டது, இஸ்கார், போதையை உண்டாக்கக்கூடியது. இதிலிருந்து இன்னும் ஒரு படி இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிலர்ன்றதை விட இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிக மோசமான பாவங்களில் ஒன்று, இதிலிருந்து போதையை உண்டாக்குவதையும் தாண்டி அதை விட மிக மோசமான ஒரு நிலை தஹ்தீர் இல்லையா, அந்த விரைத்து போகிறதுன்னு சொல்லுவோம். என்ன பயன்படுத்துறது? அது எதுவாக இருந்தாலும் சரி. போதையே கூடாதென்றால் போதையை விட மிக உச்சத்தை அடையக்கூடிய நிலைமை என்ன சொல்கிறது? அது மிக தெளிவான ஹராம். அது மதுபான வடிவிலையாக இருக்கலாம், அல்லது வேறு நுகர்ந்து விட்டு விடக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஹுபூப் மாத்திரைகளுடைய வடிவத்தில் எடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மெல் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், அல்லது என்ன வடிவத்தில் வந்தாலும் சரி, போதையையும் விட டபுள் அல்லது ட்ரிபிள் இப்படி மிக மோசமான விளைவுகளை உண்டாகக்கூடியது. இன்றைக்கு பார்க்குறோமே, அதை பாவிக்க ஒருத்தர் எப்படி வாராரு, உடம்பெல்லாம் பேலன்ஸ் இல்லாமல். மதுவையும் விட, மதுவையே இஸ்லாம் ஏன் ஹராமாக்குது என்றால் மனிதனுடைய புத்தியை அது பாதிக்குது. அதை விட மோசம், மனிதனுடைய புத்தியையும் போக்கி உடலையே முற்றாக நாசமாக்கி கடைசியில் எங்கோ செத்த உடல் போன்று அந்த உடல் கிடக்கும் என்றால் இதை எவ்வளோ பெரிய பாவம் என்று சொல்கிறது. அதனால தான் சில நாடுகளில் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதற்கு மரண தண்டனை என்று அறிவிக்கிறாங்க. மது என்கிறது ஆரம்ப படி என்றால் இதை விட மனித குலத்துக்கே மிகப்பெரிய பாரதூரமான மிகவும் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் ஒன்று இந்த போதை வஸ்து. அதான் நான் சொன்ன மாதிரி அது மாத்திரை வடிவிலையாக இருக்கலாம், அல்லது நுகரக்கூடிய வடிவிலையாக இருக்கலாம், அல்லது பான வடிவிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மிக மோசமானது. இதை பயன்படுத்தக்கூடியவங்க எப்படி வாராங்க? உடலாகவே இருக்காது. இளம் வாலிபர் அல்லது யுவதி அப்படியே கைகாலெல்லாம் தொங்கிய நிலைமையில், புத்தி அறவே வேலை செய்யாது. அல்லாஹு தாலா கொடுத்த இந்த புத்தியையே இழந்து உடலும் ஒரு சரியான முறையில் நடக்க முடியாமல் காற்றில் பறப்பது போன்று வாராங்க. இதுக்கு அடிமையானவங்களோட வாழ்க்கையை நாம் கேட்க தேவையில்லை. எல்லா இருந்துமே ஒன்றுமில்லாத போன்று இருப்பாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது சொல்கின்றான், முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான், விசுவாசிகளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மதுவாக இருக்கலாம், சூதுவாக இருக்கலாம், அதே போல் அஸ்லாம் ஜெம்உ ஸலம், நான் அதுக்கு விளக்கம் சொல்ல விரும்பலை. இந்த குறி பார்க்குற மாதிரி ஒன்று போட்டு பார்க்குறது, ஜாஹிலியா காலத்தில் என்ன அகீதா நூல்களில் போனால் பார்க்கலாம். அதே மாதிரி சிலைகள் அல்லது சிலை வைக்கக்கூடிய இந்த கற்கள் அதெல்லாம் விட்டுட்டு முதல் இந்த முன்னுக்குள்ளதுக்கு வருவோம். இவையெல்லாம் மது, சூது அனைத்துமே ரிஜிஸ், இது ஒரு அசிங்கம். அதுவும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல். ஷைத்தான் அதைத்தானே விரும்புவான். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. அப்போ மது பாவிக்கிற குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போகிறதுக்கு காரணம் அந்த குடும்பஸ்தன் அல்லது குடும்பத்தில் உள்ளவர் மதுக்கு அடிமையாக இருப்பார். அப்படி என்றால் போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தால் அந்த குடும்பத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த குடும்பத்தில் உள்ள எவ்வளவோ சொத்துக்கள் விற்கப்பட்டே இருக்கும். நாட்டில் நம்ம உலகம் பூரா உள்ள மிக பாரதூரமான ஒரு நோய், ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இது இன்றைக்கு குறிப்பிட்ட நாடுகள் என்று சொல்வதை விட உலகம் பூராக மிக மோசமாக பரவக்கூடிய பாரதூரமான விடயங்களில் ஒன்று. அல்லாஹு தாலா நம்முடைய சந்ததியையும் நம்மையும் பாதுகாக்கணும். மதுவையும் தாண்டிய இந்த போதை வஸ்து. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இதுவெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயலில் உள்ளது. ஷைத்தான் அப்படித்தான் ஏண்டா சில அதை விநியோகிக்கிறவங்க, அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நிறைய பணம் பார்க்குறாங்க. சிலர் எந்த அளவுக்குண்டா ஹஜ்ஜு கூட செஞ்சிருப்பாங்க, தண்டை பிள்ளைக்கு அதை கொடுக்குறதில்ல, வீட்டுக்கே தெரியாமல் இருக்கும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு இதை ஒரு பிஸ்னஸாக வச்சிருப்பார். ஆனால் அப்பேற்பட்டவங்க யோசிக்கணும். அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவன். அல்லாஹ் ஹபீர், அல்லாஹ் அலீம், அதே நேரத்தில் லத்தீஃப், மேன்மையானவன். அல்லாஹ் அப்படி விட்டு பிடிப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளை நோக்கி வரும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. குறிப்பாக அநியாயம் என்கிறதுக்கு அல்லாஹு தாலா அதற்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு பிற்படுத்துகிறதே இல்லை. பிறருடைய வாழ்க்கை சீரழிந்து போடுவதற்கு வேண்டுமென்றே ஒருவர் காரணமாக இருந்தால், அதனுடைய ஒரு சமூகத்தையே, ஒரு நாட்டையே, மனித குலத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் உலகில், ஒரு ஊரில், ஒரு பிரதேசத்தில் பரவுவதற்கு ஒருவர் தெரிந்து கொண்டே காரணமாக இருந்தால் அது சாதாரண பாவம் இல்லை. அல்லாஹு தாலா கடுமையாக தண்டித்து விடுவான். தண்டனை எப்படி வருங்கிறதெல்லாம் அது நாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு சின்ன நரம்பு தளர்ச்சி போதும், அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு போதும், அந்த குடும்பத்தையே தலைகீழாக மாற்றிவிடும். மிச்சம் தேவையில்லை. சில தாபியங்களுடைய கூற்றே இருக்குது, நான் செய்யும் பாவத்தை எனது மனைவியின் பண்பில் உள்ள மாற்றத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். முக்கியமான ஒரு தாபியுடைய கூற்று, ஹதீஸ்களை வச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அல்லாஹு தாலா கடுமையாக தண்டித்து விடுவான் என்ற ஒரு பயம் இருக்கும். இதுக்கெல்லாம் தண்டனை பிறகு கிடைக்குங்கிறதல்ல, அநியாயத்துக்கு, அதிலும் குறிப்பாக ஒரு சமூகம், ஒரு ஊர் சீர்குலைந்து போவதற்கு நாம் காரணமாக இருந்தால் அல்லாஹு தாலா கடுமையாக தண்டித்து விடுவான். அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றார் என்றால், இது ஷைத்தானுடைய செயல், இது அசுத்தமானது, இது அசிங்கமானது. இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தானுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு மத்தியில் குரோதத்தை, விரோதத்தை உண்டாக்க வேண்டும். இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். மதுவின் மூலமாக, சூதின் மூலமாக இப்படி உண்டாக்கி வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலிருந்து உங்களை தடுக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்து உங்களை தடுக்க வேண்டும். இதுதான் ஷைத்தானுடைய விருப்பம். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்ந்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பேற்பட்ட விஷயங்கள் என்ன செய்கின்றது என்றால், மனிதனுடைய புத்தியே முழுக்க மழுங்கடித்து விடுகின்றது. மது கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் போக்குன்றது. கொஞ்சம் போக்கினாலும் புத்தியை, மனிதனுடைய புத்தியை கொஞ்சம் மழுங்கடித்தாலும், முற்றாக மழுங்கடித்தாலும் அது மிக தெளிவான ஹராம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மதுவுக்கே இந்த நிலைமை என்றால், இதை விட மிக மோசமான தன்மையை கொண்ட போதை வஸ்துக்கள், மனிதனுடைய உடல் அமைப்பையே மாற்றக்கூடிய, மனிதனுடைய புத்தியே சீர்குலைக்கக்கூடியது மிக தெளிவான ஹராம் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதை வஸ்துக்களை பற்றி சொல்கின்ற போது ஏராளமான ஹதீஸ்களில் எச்சரித்திருக்கிறாங்க. சில எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள். அந்த ஹதீஸ்களுடைய சுருக்கத்தை இங்கே சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, இந்த போதை வஸ்துக்கள், மதுவோ எதுவோ, இது அதாவது உம்முல் ஹபாயிஸ், மானக்கேடான விடயங்கள், உம்முல் ஃபவாஹிஷ், மானக்கேடான விடயங்களுடைய தாய் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் உம்முல் ஹபாயிஸ், பாவங்களுடைய தாய் என்று சொல்கிறாங்க. சரிதானே? மானக்கேடான விடயங்களுக்கு என்றால் ஒரு மனிதன் புத்தி போய்விட்டது என்றால் அவன் என்ன பாவத்தையும் செய்வான். விளைவு மிக மோசமான முறையில், தகாத முறையில், மிகவும் மதிக்க வேண்டிய உறவுகளோடு கூட நடக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகி இருக்குது. அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் விளங்கப்படுத்துகிறாங்க. அக்பருல் கபாயிர், பெரும்பாவங்கள் மிக பெரும்பாவம் என்று சொல்கிறாங்க. மது அடிந்தியோ அல்லது போதை வஸ்தை பாவித்தோ தனது புத்தியை ஒருவன் இழந்திருந்தால் கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டான். எத்தனையோ ஆக்சிடென்ட்கள், எத்தனையோ தெருக்களில் ஏற்படக்கூடிய விபத்துக்களுக்கு பின்னால் இந்த மது அருந்துவது இருக்கிறது. எத்தனையோ களவுகள், கொலை, கொள்ளை, வழிப்பறி கொள்ளை, கற்பழிப்பு, மிக மோசமான பறிமுதல், இவைகளுக்கு பின்னாலெல்லாம் இந்த கொலைகள், இந்த மதுவுடைய இடத்தில் உள்ள மற்ற போதை வஸ்துக்கள் அனைத்துமே இருக்கின்றன என்பது மிக தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, மது அருந்துபவன், போதை வஸ்தை உட்கொள்ளக்கூடியவன் அல்லது அருந்துபவன், அவன் மல்ஊன், அவன் சபிக்கப்பட்டவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று அந்த மது அல்லது அதனுடைய இடத்தில் உள்ளதும் சபிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், லா துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமா,
40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை நாம் ஆழமாக மனதில் பதிக்கணும். கொஞ்சம் ஒருத்தர் குடிச்சு பார்ப்போம்னு குடிச்சு பார்க்குறாரு. குடிக்க முன்னுக்கு யோசிக்க வேண்டும், அல்லாஹு தாலா என்னை பார்க்குறான், இதனால் குடிப்பதனால் நான் சாபத்துக்குள்ளாகின்றேன். நான் குடிக்கக்கூடிய ஒன்று அல்லது பாவிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துவோ அல்லது மதுவோ அதனுடைய இடத்தில் உள்ளதோ இது சபிக்கப்பட்ட ஒன்று. இதனை நான் கொஞ்சமாக செய்தாலும் 40 நாட்களுக்கு எனது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சஹீஹான ஹதீஸ்களில் வந்திருக்குது. இதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது சொல்கிறாங்க, இந்த போதை வஸ்தை உண்ணக்கூடியவர் அல்லது குடிக்கக்கூடியவர் அரக அஹ்லின் நார். இதற்கு வேறொரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஹதீஸில், அரக்குன்னு வருது. அதாவது நரகவாசிகளுடைய வியர்வையை குடிக்கிறார் என்ற அந்த அளவுக்கு அசுத்தமானது அசிங்கமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆக மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்மில் பலர் இதில் மிக தெளிவாக இருந்தாலும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை கொடுப்பது எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி மிக பெரும் ஒரு சமூக சீரழிவுக்கு பின்னால் இந்த மதுவோ அல்லது இந்த மதுவுடைய இடத்தில் உள்ளவையோ அல்லது போதை வஸ்துக்களோ இருக்கின்றன என்பதை மிக தெளிவாக நாங்கள் அறிகின்றோம். இதனால தான் ஒரு பிரபலியமான ஒரு கூற்று இருக்கின்றது. ஜெர்மனை சேர்ந்த ஒரு வைத்தியர் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார் ஏன்னா, அதுக்கு முதல் ஒரு ஆய்வில் வருகிறது, நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு இணையத்தில் வாசித்த ஒரு செய்தி நான். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட அல் மசஹாத்து நஃப்சியான்னு சொல்வார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலைகள் அல்லது முஸ்தஷ்பியாத், இதில் 30% 130% வரக்கூடியவர்கள் புத்தி பாதிக்கப்பட்டு அல்லது மனநிலை குன்றி வரக்கூடியவர்கள் இதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தால், ஒன்று மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க அல்லது போதை வஸ்து பாவனை உள்ளவர்களாக இருப்பாங்க. 130% இந்த போதை வஸ்துக்கள் மது மனிதனுடைய புத்தியை நாசமாக்கி விடுகிறது இது என்று ஒரு மிக நம்பகத்தன்மையான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இதை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது என்னதுவென்றால், ஜெர்மனை சேர்ந்த ஒரு பிரபலியமான வைத்தியர் சொல்கிறார், பிரபலியமான ஒரு வசனம், அக்ஃபிலூலி நிஸ்ஃபல் ஹானாத். ஹானாத்ன்னு சொன்ன ஹானான் அரபில் என்னது? ஹானான்னு எக்ஸாமில் பார்த்துருப்போம். ஹானான் என்னது? இம்ல இல் ஃபராக் என்று வரும் தானே, ப்ராக்கெட்டுக்குள்ளே நிரப்புறதுக்கு ஹான், ஒரு டொட்டில் உள்ள வித்தியாசம் நுக்தாவில் அல்லது வீட்டுக்கும் சொல்லுவாங்க. அதே இதுக்குள்ள ஹானாவில் உள்ள ஹாவில் உள்ள நுக்தாவை எடுத்தால் ஹானாண்டு வரும். ஹானான்னு சொல்கிறது ஹம்மாராண்டா மது அருந்தக்கூடிய இந்த கிளப்புகளுக்கு சொல்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், அக்ஃபிலூலி நிஸ்ஃபல் ஹானாத், இந்த மதுபான இந்த நிலைகள் இருக்குது தானே, இதில் அரைவாசை எனக்கு மூடுங்கள். அவ்மன் உலக்கும் அவர் சொல்கிறார், அதாவது மனநலம் குன்றியவர்கள் பைத்தியக்காரர்களை பராமரிக்கும் வைத்தியசாலைகளில் அரைவாசியை மூடுவதற்கு நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுகிறேன், உத்தரவாதம் அளிக்கிறேன்னு சொல்கிறார். இது அரைவாசியை மூடுனா, முழுக்க மூடிட்டா 60% புத்தி குன்றியவர்கள் மனநிலை குன்றியவர்களை இந்த உலகத்தில் பார்க்க இயலாது. 60% குடும்பங்கள் நல்லா இருக்கும், அந்த பிரதேசம் நல்லா இருக்கும்ங்கிறது தான் அதனுடைய ஆழமான கருத்து. இன்றைக்கு நிறைய நாடுகளில் எவ்வளோ வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் திடீரென்று துப்பாக்கி பிரயோகம், உயிருக்கு ஆபத்து. மிக வளர்ந்த நாடுகளை நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால் 8 மணி 9 மணிக்கு பின்னால் இந்த நாடுகளில் திரியலாது. அப்போ 12 மணியை பற்றி நாம் கேட்கவே தேவையில்லை. மிகவும் வளர்ந்த நாடுகள், அந்த நாடுகள்லேருந்து எவ்வளோ சாமான்களை டெக்னாலஜிகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் என்ன நடக்கும் என்று சொல்ல இயலாது. ஏன்டா மனநிலம் குன்றிப்பார் அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மனநிலை சரியான நிலையில் இல்லை என்று அவர் அதை பாவிச்சிருக்கிறார். அப்போ இஸ்லாம் எந்த ஒரு ஆழமான ஒரு ஆழமான அதே சந்தர்ப்பத்தில் எவ்வளோ மகத்தான ஒரு மார்க்கம். இது நான் சொன்ன 5 அடிப்படைகள், பொதுவான இந்த 5 அடிப்படைகளில் 3வது அடிப்படையை பாதுகாப்பதும் எந்தளவு முக்கியம் என்பது இப்பேற்பட்ட விடயங்களால் எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை மிக தெளிவாக விளங்கி அவன் விரும்பக்கூடிய அமைப்பில் வாழ்ந்து அவனது பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் மரணிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.